السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. சர்வ புகழும் புகழ்ச்சியும் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அல்லாஹ்வினுடைய அன்பும் பரிவும் கிருபையும் என்றென்றும் நிலவ வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹுடைய ஏற்பாட்டின் பிரகாரம் வாராவாரம் அல் குர்ஆன் சுன்னா சொல்லுகின்ற செய்திகளை பார்த்து வருகின்றோம். அந்த அடிப்படையில் வாராந்த இந்த வகுப்பிலே உத்தம சஹாபாக்கள் என்ற தொடரில் ஒரு சில சஹாபாக்களை குறிப்பாக தற்பொழுது பார்த்து வருகின்ற சஹாபாக்களை பொறுத்தவரையிலே சுவனத்திற்கு நன்மாராயம் கூறப்பட்ட அந்த நபித்தோழர்களில் 7 நபித்தோழர்களை பார்த்திருக்கின்றோம். இன்றைய தினம் மிகவும் முக்கியமான அருமையான நல்ல பல சம்பவங்கள் நடந்திருக்கின்ற அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏராளமான சந்தர்ப்பங்களில் அவர்கள் பற்றி கூறியிருக்கின்ற ஒரு நபித்தோழர் தான் சஅத் இப்னு அபி வக்காஸ் என்று சொல்லக்கூடிய நபித்தோழரை பற்றி நாங்கள் சுருக்கமாக பார்க்க இருக்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, சஅத் என்கின்றவர்தான் இந்த நபித்தோழர். அபு வக்காஸ் என்பது அவருடைய தந்தையுடைய அவருடைய வாப்பாவுடைய பெயர் தான் அது. இவர்கள் மக்காவிலே பிறக்கின்றார்கள். இன்னும் சிறிய வயதிலே இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக் கொள்கின்றார்கள். சொல்லப்படுகின்றது ஆரம்பமாக இஸ்லாத்தை ஏற்ற 3 நபர்களில் இவரும் ஒருவர், அல்லது 7 நபர்களில் இவரும் ஒருவர் என்று சொல்லப்படுகின்றது. இவர்கள் எனவே மின சாபிகீனல் அவ்வலீன இலல் இஸ்லாம், இஸ்லாத்துக்கு முந்தியவர்களில், இஸ்லாத்துக்கு ஆரம்பமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களில் இவரும் மிகவும் முக்கியமானவர். இன்னும் எல்லா நபித்தோழர்களுக்கும் இருக்கின்ற அந்த ஒற்றுமையை போல இந்த 8வது நபித்தோழருக்கும் சஅத் இப்னு அபி வக்காஸும் அஹதுல் அஷரத் அல் முபஷிரின், சுவர்க்கத்துக்கு நன்மாராயம் கூறப்பட்ட அந்த 10 நபித்தோழர்களில் இவரும் மிகவும் முக்கியமானவர் என்ற செய்தியை நாங்கள் ஆரம்பமாக புரிந்து கொள்ள வேண்டும். இவர்களை பொறுத்தவரையிலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நேரடியாக அனைத்து யுத்தங்களிலும் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களும் தியாகங்களை செய்திருக்கின்றார்கள். இன்னும் இவர்களை பொறுத்தவரையிலே யுத்த களங்களிலே மிகவும் குறிபார்த்து அம்பெய்கின்ற மிகப்பெரிய ஒரு வீரர் என்பதை எங்களுக்கு இஸ்லாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லுகின்றார்கள். ஏனென்று சொன்னால் இஸ்லாமிய வரலாற்றிலே போர்க்களத்தில் முதலாக அம்பெய்த முதல் வீரர் என்ற செய்தியினை நாங்கள் வரலாறுகளிலே இவர்களை பற்றி பார்க்க முடியுமாக இருக்கும். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகவும் நெருங்கிய ஒரு உறவுக்காரர் இவர். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருமுறை சொல்லுகின்றார்கள், ஹாதா ஹாலி ஃபல் யுரினி இம்ரஉன் ஹாலஹு. அவர்கள் சொன்னார்கள், இவர்களை பற்றி பெருமை பாராட்டியவாறு அவர்கள் சொல்லுகின்றார்கள், இதுதான் என்னுடைய மாமா, இதுதான் என்னுடைய மாமா. யாருக்காவது மாமா இருந்தால் அல்லது ஒருவர் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்றிருந்தால் எனது மாமாவை பார்த்து கொள்ளட்டும், அவ்வளவு நல்ல ஒரு மனிதர், அவரை போலதான் இருக்க வேண்டும் என்றவாறு அந்த வாசகத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். எனவே இது சஅத் இப்னு அபி வக்காஸ் என்று சொல்லக்கூடிய அந்த நபித்தோழரை பெருமை பாராட்டு முகமாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்திதான் இது. அது மாத்திரமல்ல, இன்னும் ஒரு சந்தர்ப்பத்திலே இவர்களுக்காக துஆ பிரார்த்தனை செய்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், அல்லாஹும்ம சத்தித் ரம்யதஹு வ அஜிப் தஅவதஹு. இறைவா, இவருடைய அம்பை பலப்படுத்தி விடு, இவர் அம்பெய்கின்ற இவருடைய அந்த அம்பு சரியான முறையிலே வேலை செய்ய வேண்டும், அம்பை பலப்படுத்தி விடு என்றவாறு அவர்கள் துஆ செய்து விட்டு சொன்னார்கள், வாஜிப் தஅவதஹு, அவருடைய பிரார்த்தனையையும் நீ ஏற்றுக்கொள் யா அல்லாஹ் என்று அவர்களுக்காக துஆ கேட்டிருக்கின்ற சந்தர்ப்பங்களையும் நாங்கள் ஹதீஸ்களிலே பார்க்க முடியுமாக இருக்கும். இவர்களுடைய அம்பெய்கின்ற திறமையை பார்த்து உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவர்களை பாரசீகத்தை வெற்றி கொள்ளுகின்ற அந்த போரிலே இவர்களை தளபதியாக நியமிக்கின்றார்கள். இன்னும் எத்தனையோ விடயங்களில் இவர்கள் தலைமை தாங்குகின்றார்கள். கூஃபாவுக்கு உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவர்களை
கவர்னராக தெரிவு செய்த விடயங்களை எல்லாம் நாங்கள் வரலாறுகளிலே பார்க்க முடியுமாக இருக்கின்றது. அன்புக்குரிய சகோதரர்களே, இவர்கள் மிகவும் பேணுதலான, உலக விடயங்களிலே பற்றற்றவராக நல்ல முறையிலே இருந்தவர், மறுமைக்காக வாழ்ந்தவர் என்ற செய்திகளை நாங்கள் வரலாறுகளிலே பார்க்க முடியுமாக இருக்கும். அன்புக்குரிய சகோதரர்களே, கடைசியாக சாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கடைசியாக அவர்கள் தனது குழந்தைக்கு செய்த ஒரு உபதேசத்தை பார்த்து முடித்துக் கொள்வோம். அவர்கள் சொல்லுகின்றார்கள் தனது குழந்தையை பார்த்து, யா புனைய, எனதருமை மகனே, இதா அரத்த அன் துஸல்லிய ஃபஅஹ்ஸினில் உது, நீ தொழுகைக்கு ரெடியாகிவிட்டால், நீ தொழ ஆயத்தமாகிவிட்டால் உதுவை சரியான முறையிலே சீராக செய்து கொள். வஸல்லி ஸலாத்தன் தரா அன்னக லா துஸல்லி பஅதஹா, நீ தொழுகையை தொழுதுகொள், எவ்வாறு நீ தொழ வேண்டும் என்றால் இதற்கு பிறகு தொழுகை கிடைக்காது, இதற்கு பிறகு நான் தொழுவேனா என்று தெரியாது என்ற ஒரு எண்ணத்தோடு, இதுதான் இந்த கடைசி தொழுகையாக இருக்குமோ என்ற எண்ணத்தோடு நீ தொழுதுகொள். வஇய்யாக அத்தமஅ ஃபஇன்னஹு ஃபக்ருன் ஹாதிர், நீ பேராசையை விட்டும் எச்சரிக்கையாக இருந்து கொள். மிகவும் கொடூரமான செயல் இது. பேராசை என்பது அது ஒரு மோசமான செயற்பாடு, அதனை விட்டு நீ தவிர்ந்து கொள். ஃபஇன்னஹு ஃபக்ருன் ஹாதிர், ஏனென்று சொன்னால் பேராசை படுவது ஃபக்ருன் ஹாதிர், எப்போதுமே தங்களை வறுமைக்கு கீழால் வைத்திருக்கும். ஒருவர் பேராசை படுகின்றார் என்றால், பேராசை பட்டு கொண்டே இருக்கின்றார் என்றால், அவருடைய வாழ்க்கையிலே நான் வறுமையிலே இருக்கின்றேன் என்ற ஒரு எண்ணத்தை உருவாக்கிவிடும். நம்மளுக்கு ஏதாவது ஆசைப்பட்டு கிடைக்காவிட்டால் நான் வறுமையிலே இருக்கின்றேன் என்ற அந்த ஒரு நிலைப்பாட்டை கொண்டு வந்துவிடும். எனவே அதிலிருந்து எச்சரிக்கையாக இருந்து கொள். வஅலைக பில் இயாஸ ஃபஇன்னஹு அல் கினா, மற்றவர்களிடமிருந்து, ஏனையவர்களிடமிருந்து உதவி கிடைக்கும், அவர்களிடமிருந்து ஏதாவது கிடைக்கும் என்ற அந்த நிலைப்பாட்டை நீ கைவிட்டு விடு, அதிலிருந்து நீ தூரமாகி விடு. அவ்வாறு இருப்பதே நீ பணக்காரன் என்பதற்கு ஒரு அடையாளம். அவ்வாறு இருப்பதுதான் உண்மையான செல்வம் என்பதாக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி ஹதீஸிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இது சாத் இப்னு அபி வக்காஸ் என்று சொல்லக்கூடிய நபித்தோழர் தனது மகனுக்கு செய்த உபதேசம் இது. இன்னும் தொடராக, வமா யுஅ்ததரு மின்ஹு மினல் கௌலி வல் அமல், நீ உனது செயல்களால், உனது சொற்களால் ஏனையவர்களுக்கு தொந்தரவு கொடுத்து விடாதே, நீ அநியாயம் செய்து விடாதே. வஃபல் மா பதாலக், உனக்கு எது சரியென தோணுகின்றதோ சரியான விடயங்களை நீ செய்து கொள் என்று தனது மகனுக்கு உபதேசம் செய்த அந்த அந்த அழகிய துணியை எங்களுக்கு இந்த ஹதீஸிலே பார்க்க முடியுமாக இருக்கின்றது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இவர்கள் சம்பந்தமாக ஏராளமான செய்திகள் வந்திருக்கின்றது. இதுதான் சுருக்கமான ஒரு பதிவு. எனவே மேலதிகமான விடயங்களை தேடி படித்துக் கொள்வோம். இவருடைய வாழ்வை எமது வாழ்வோடு ஒப்பிட்டு நாங்களும் எமது குழந்தைகளுக்கு உபதேசம் செய்து இவருடைய விடயங்களை எமது வாழ்க்கையில் எடுத்து நடப்பதற்கு முயற்சி செய்து கொள்வோம். வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.